சிவகாசி அருகே திருத்தங்கல் செங்குளம் கண்மாய் நீர்பிடிப்பு பகுதியில் அமைந்துள்ள பொது கழிவறையை இடிக்க எதிர்ப்பு தெரிவித்து 8வது வார்டு உறுப்பினர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், என்ன நடந்தது? அவர் எவ்வாறு மீட்கப்படவிருக்கிறார்? லாவண்யா, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி மாநகராட்சிக்குட்பட்ட திருத்தங்கல் செங்குளம் கண்மாயில் அந்த கண்மாய் கரையின் ஓரமாக இருக்கக்கூடிய சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டிருக்கக்கூடிய பொது கழிப்பறையை இடிப்பதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் இன்று வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் காவல்துறையினர் கொண்ட குழு கழிப்பறையை இடிப்பதற்காக வருகை தந்திருந்தார்கள். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அதிக அளவில் கழிப்பறையை பயன்படுத்தி வருகிறார்கள். எனவே இந்த பொது கழிவறையை இடிக்கக்கூடாது, அப்படி இடிப்பதென்றால் மாற்றாக வேறு இடத்தில் கழிப்பறையை கட்டி கொடுத்த பின்னர் இடிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்னிறுத்தி அந்த சம்பந்தப்பட்ட பகுதி வார்டுக்குட்பட்ட, அதாவது 8வது வார்டு மாமன்ற கவுன்சிலர் துரைப்பாண்டியன் அந்த கழிப்பறை மேல் ஏறி பெட்ரோலை தனது உடலில் ஊற்றி தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தொடர்ந்து அவரை கீழே இறங்குவதற்காக காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். இருந்தாலும் கூட அவர் அந்த தனது கோரிக்கை நிறைவேற்றினால் மட்டுமே கீழே இறங்குவேன், இல்லை என்றால் நான் தீக்குளித்து தற்கொலை செய்து கொள்வேன் என தொடர்ந்து வாக்குவாதம் செய்து வருகிறார். அவரை சமாதானப்படுத்தி மீட்கக்கூடிய பணியில் காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இதே கோரிக்கையை வலியுறுத்தி நேற்றைய மாமன்ற கூட்டத்திலும் மேயர் முன்னிலையில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில்தான் அந்த தீர்மானம் நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் இன்று காலை பொது கழிப்பறையை இடிப்பதற்காக நடவடிக்கை எடுத்ததால் ஆத்திரத்தில் அந்த மாமன்ற கவுன்சிலர் தீக்குளிப்பு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தால் இங்கு ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.